ஹாய் கைஸ், நான் தான் டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. கமெண்ட் செக்ஷனும் சரி, எல்லாத்துக்கும் சரி. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டிலே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். மேபி 1 month கிட்ட ஆகிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் டிலே ஆகாமல் வீடியோ வரும். ஸோ இப்போ முதல்ல இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ரியல்மியோட பி சீரியஸ். எஸ், இப்போ எங்கே பார்த்தாலுமே இப்போது நியூ லான்ச்சஸில் வெயிட்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பி சீரியஸ் மட்டும்தான். ஏன் கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பெக்ஸோடு வந்திருக்கு. ஏன்னா 5,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நேற்று இல்லை இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. P1 அண்ட் P1 ப்ரோன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இதில் P1 சீரிஸ் மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். எதுக்காகனா, ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி பட்ஜெட்லான தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, இந்த P1 சீரியஸில் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே டிஸ்பிளே பார்த்தா பேசுகிறோம். ஸோ இந்த தடவை டிஸ்பிளே தான் மெயினாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்பிளே கிட்டேருந்து வரலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inch கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இல்லை 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேல யார் இந்த பவர் பை சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா TUV. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்களை பாதிக்காத மாதிரியும், அதே மாதிரி இதில் டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ டிஸ்பிளேல இவங்க நல்ல ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான ஒரு சோனி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. ஸோ மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோதான். ஏன்னா இதோட நான் சொன்ன மாதிரி மெயின் ஃபோக்கஸ் டிஸ்பிளேவும் அப்புறம் பார்த்தா சிப்செட்டில் தான் வச்சுருக்காங்க. கேமராவில் ஓகே பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஓரளவுக்கு பண்ணுவாங்க. அதனால் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரியஸில் மட்டும்தான் இவங்க கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களால் 4K 30 fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4Kல 30 fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குங்க. ஸோ 5000 ஏற்ற மாதிரி 45 ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரிக்கான ஒரு நல்ல ஒரு சார்ஜர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு 15,000 ரூபாய்க்கு நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128 இருக்குது. அப்புறம் 8GB RAM 128 மேபி சம்திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128 சீரிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் வேறு ஏதாச்சும் ஸ்டோரேஜ் இன்பில்டாக வருதான்ட்டு. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸருக்கு வந்துடலாம். ஸோ டைமென்சிட்டியோட 7050, ஸோ 7050. ஸோ இந்த சிப்செட் 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், 6 நானோமீட்டர்ன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ சீரியஸ் அதாவது நானோமீட்டர் சீரியஸ் 6. ஸோ நானோமீட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எது கம்மியாக இருக்கோ ஸோ அதில் அதிகமான ஒரு கெப்பாசிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6, 5, 4. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் கம்மியாக இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர்ன்றது நமக்கு ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல சிப்செட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா அட்ரினோட 680 இருக்குது. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் ஸ்கோர் இருக்குது. அப்புறம் LPDRX 5.6 இருக்குது. ஸோ இது மொத்தத்தில் ஸோ ஸ்டோரேஜும் பொறுத்த வரைக்கும் சரி, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் சரி, அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் 16 ரூபாய்க்குள்ளே 17 இல்லை 16க்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ 16க்குள்ளே வர மாதிரி இருந்தால் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸோ நான் டிஸ்பிளேக்காகவும் சரி, அண்ட் நான் டிஸ்பிளே, பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், சிப்செட், ஸோ இந்த 4 விஷயத்துக்குமே இது ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள இது வந்துச்சுன்னா மேபி வந்துடும். ஸோ வந்துடுச்சுன்னா ஸோ இது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு
ஃபோன் தான் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லவ் யூ கேஸ் பாய். வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் 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 ஸோ திருப்பி அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெகுலராக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயத்தோட உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நான் காத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர். ஸோ உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ பாய். மாற்றம் வந்து மாறாதது.